இன்னைக்கு வந்து நைட் ரொட்டீன் தான். சளி கொஞ்சம் வந்து வெயில் அதிகமாக இருக்குது, மோர் குடிக்கலாம், லெமன் ஜூஸ் குடிக்கலாம், என்ன பண்ணாலும் உடனே நம்மளுக்கு வந்து சளி பிடிச்சா என்னத்தை தான் பண்ணுறது? தண்ணி மட்டும் தான் குடிக்கணும் போல இருக்குது. தண்ணி மட்டும்தான் சளி பிடிக்கல, மற்ற எல்லாமே நம்மளுக்கு வந்து கோல்டு அஃபெக்ட் ஆகுது. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்துட்டு நைட்டில் வந்து என்னென்னலாம் கிச்சனில் வேலைகள் இருக்கும் அந்த ரொட்டீன் தான் இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். நீங்களும் இதே மாதிரி தான் உங்கள் வீட்லேயும் நைட் ரொட்டீன், அதாவது நம்ம வந்து நிறைய பேர் இப்படி தான் பண்ணுவோம்ல. தேய்ச்சி வச்சிருக்க பாத்திரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிச்சன் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இங்கே கொஞ்சம் பாத்திரம் இருக்கா, இதை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாமல் இதுவுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாத்திரம் எல்லாமே இது எல்லாமே எடுத்து நான் வந்து அந்த ரேக்கில் வைக்கணும். இதில் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பூண்டும் உரிச்சு வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா நான் வந்து இது வந்து மத்தியானம் வச்ச சாம்பார், இது சூடாகிட்டுருக்கு. இது வந்து இட்லி ஊற்றி வச்சுருக்கேன், நைட்டு டின்னருக்கு. இது பாருங்கள் வித்தியாசமாக ஒன்று நிற்கிது, என்னன்னு பாருங்கள். இது தாங்க மத்தியானம் நான் வீடியோ எடுக்கும் போது யூஸ் பண்ண ஸ்டாண்டு, ஃபோன் ஸ்டாண்டு. அப்படி தான் யூஸ் பண்ணேன், வேறு வழி இல்லை, அங்கே தூக்கி ஸ்டாண்டை வைக்க முடியல, அதனால அப்படி யூஸ் பண்ணேன். இன்றைக்கி வந்து நான் நைட்டே வந்து கார குழம்பு வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு ஏதோ ஒரு கீரை அந்த மாதிரி பொரியல் பண்ணி வச்சுட்டு ஓடி போயிடலாம், இல்லைனா புதினா இருக்குது துவையல் பண்ணி வச்சுட்டு ஓடி போயிடலாம். இப்போ கார குழம்பு வச்சிட்டோம்னா ஸோ அதனால சேப்பங்கிழங்கு வச்சுருக்கேன், அது போட்டு கார குழம்பு தான் வைக்க போகிறேன். அதனால சின்ன வெங்காயம் நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி வச்சுட்டேன். இப்போ வந்து தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே வெட்டிக்கிட்டே, அதாவது எப்படின்னா நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுட்டு அப்படிலாம் இல்லை, கட் பண்ணிக்கிட்டே கடகடன்னு செஞ்சு கொடுத்துருவேன். சூப்பராக மல்லிகைப்பூ மாதிரி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த இட்லியில் மீன் குழம்பு, அந்த மாதிரி ஆவி பறக்க பறக்க சாம்பார் இதெல்லாம் ஊற்றி நம்ம இந்த இட்லிக்கு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இந்த சாம்பார் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டாச்சு, திருநெல்வேலி சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்களாம் அதை போய் பாருங்கள். நான் லிங்க்கை வந்து ரிலேட்டட் வீடியோஸில் வைக்கிறேன். ஆவி பறக்க பறக்க இட்லி சாம்பார் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் காரக்குழம்பு வைக்க போகிறேன். அதாவது எல்லோரும் சொல்லுவாங்கல்ல, கணச்சிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க, ரொம்ப கோல்டு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் என்னால் அந்த மாதிரி செய்யாமல் இருக்க முடியல. அதனால தான் அந்த குக்குன்னு ஒரு குரல் வந்துகிட்டே இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, கல்யாணத்தை கட்டிப்பார், கல்யாணத்தை கட்டிப்பார் இல்லைங்க, வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ தான் கஷ்டம் தெரியும்னு சொல்லுவாங்க. அதில் இன்னொரு விஷயம் சேர்த்துக்கலாம், என்ன தெரியுமா? வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீடியோவை எடுத்துப்பாரு, அப்போதான் அதோட கஷ்டம் தெரியும். ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம் தெரியுமா? இங்கே பாருங்கள், சாப்பிட்றதுக்கு சுட 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 இட்லி சாம்பார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, இப்போ வீடியோ பிடிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால, நான் பேசுறது உங்களுக்கு சரியாக கேட்காது அப்படின்ற காரணத்தினால ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன். ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன்னா இப்போ உங்ககிட்ட பேசிட்டு சாப்பிட்றதுனால வேர்த்து விறுவிறுத்து இதை கொதிக்க கொதிக்க இருக்கிற இட்லியை என்னால் சாப்பிடவும் முடியாமல், வீடியோ எடுக்கணுமே சாப்பிடலாதா அப்படின்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அதாவது ஏன் சாம்பார் அப்படின்றதுனால நான் பெருமையாக சொல்கிறேன்னு யாருமே நினைக்காதீங்க, உண்மையாக சொல்கிறேன், சாம்பார் சூப்பராக இருக்குது. திருநெல்வேலி சாம்பார்னு சொல்லிட்டு நானுமே வீடியோ பார்த்து தான் நிறைய கற்றுக்கிட்டேன். நான் பல முறை சொல்லியிருக்கேன், நான் வீடியோ போட்டதில் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? சேனல் நான் ஆரம்பித்ததில் ஒரு நல்ல விஷயம், நான் ஓரளவுக்கு சுமாராக நல்லாவே சமைப்பேன். இப்போ இன்னும் நிறைய வித்தியாசமாக சமைக்க கற்றுக்கிட்டேன். போதும், கொஞ்சம் ஃபேன் போட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுவா. ஃபேன் போட்டு சாப்பிட்டுட்டு நான் வந்துட்டேன். காரக்குழம்பு பார்த்தீங்கன்னா நான் வந்து கடுகு, மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதை தான் போட்டு வதக்கியிருக்கேன். பெரிய வெங்காயம் போடலை. தக்காளி வந்து நான் வந்து இந்த புளி கரைசல்லே வந்து அரைச்சிட்டேன். புளி கரைச்சி வச்சுருக்கேன் குழம்புக்கு, தக்காளி வந்து அதிலே அரைச்சி போட்டுட்டேன்.
ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி வைப்பேன் நான். ஒரே மாதிரிலாம் வைக்க மாட்டேன் காரக்குழம்பு. ஒரு நாள் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றா அரைச்சி புளி தண்ணியில் ஊற்றிடுவேன். சேப்பங்கிழங்கு வந்து நம்ம கட் பண்ணி கூட போடலாம், ஆனால் ஒரு மாதிரி குழம்புல வந்து வழுவழுன்னு இருக்கும். ஸோ அதனால தான் நான் சின்ன கிழங்காக பார்த்து எடுத்துகிட்டு அதை வந்து முழுசாக போட்டுருவேன். கட் பண்ணி போட்டிங்கன்னா குழம்பே ஒரு மாதிரி வழுவழுன்னு ஆகிடும். எண்ணெயில் நல்லா சுருண்டு வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம குழம்பை வந்து ஆட் பண்ணணும். இந்த குட்டி கடாய் நான் தேடி பிடிச்சி வாங்கினேன். ஏன்னா கொஞ்சமாக வத்த குழம்பு, கொஞ்சமாக காரக்குழம்பு இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு வந்து குட்டியாக ஒரு கடாய், மண் கடாய் வேணும் சொல்லிட்டு இது வாங்கினேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து குழம்பு எடுத்து ஆட் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சு வந்து எண்ணெய்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். இந்த காரக்குழம்புலாம் நைட்டே வச்சு வச்சிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழம்பு தலைன்னு கொதிச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துடுச்சா அடிச்சு. இப்போ கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மேடையெல்லாம் தொடச்சி வச்சிடலாம். அவ்வளோதான். அவ்வளோதான், நைட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. கிச்சன் வேலை முடிஞ்சுது. நைட்டு ரொட்டீன் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இன்றைக்கி என்னன்னு தெரியல, கொஞ்சம் பால் குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாலும் கொஞ்சம் காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். டெய்லி இப்படி தான் நடக்கும். உங்கள் வீட்டில் எப்படி? கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.